பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் டாபிக்ஸ் அது ரிலேட்டடாக நிறைய செஷன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெடிகேட்டிவாக நமக்காக வந்து ஒரு செஷன் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் மோட்டிவேஷன் அண்ட் ஒரு செஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் ஓரியன்டாக சார் பேசுவார். அண்ட் சார் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா சார் இஸ் ஆத்தர். லைக் அவர் ஆல்மோஸ்ட் 30 books கிட்ட வந்து எழுதி அவரே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நமக்காக வந்து ஒரு செஷன் அவரே வந்து டைம் எடுத்து ஸ்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். So next sir will continue the speech, and for that I would like to honor our chief guest. So this sir, I invite you to honor the chief guest with the moment of. Thank you. So next Karthik sir, he is the zonal manager. So sir the பாத்தீங்கன்னா வந்து கோஆர்டினேட் பண்ணி இவ்வளவு தூரம் நமக்காக சார் கொடுத்துருக்காரு. So we would like to honor Mr. So I hand over the mic to Mr. Prakash sir. மைக் ஒன்று மேன் கேட்குதா பேசுறது? அப்புறம் எதுக்கு மைக்? நீங்கள் வந்துடுறீங்களா? முதுகு காமிச்சு நல்லா இருக்காதுல்ல? டோன்ட் லுக் ப்ராப்பர் டு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னா அப்புறம் எதுக்கு பேசணும் இல்லை? நல்லா இல்லைன்னா தான் பேசணும் இல்லையா? எதுக்காக ஆக்சுவலாக உங்களை வர சொல்லியிருக்காங்க? எதுக்காக நான் என்ன பேசணும்? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்லை சந்தோஷமாக இருக்கீங்களா, சோகமாக இருக்கீங்களா, இல்லை ஏதோ இருக்கீங்களா? ஏதோ இருக்கீங்க. உங்கள் பதிலேருந்தே தெரியுதில்ல. உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கா? இது மாதிரி ஏதோ ஒரு செஷன் கொஞ்ச நாள் பண்ணதா உங்கள் டைரக்டர் எம்டி இல்லையா மிஸ்டர் தினேஷ் சொன்னார். இதை மாதிரி ஒரு செஷனில் என்ன உங்களோட எதிர்பார்ப்புகள்? நீங்கள் எல்லாருமே பல வருடங்களாக பணி செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? எல்லாருக்கும் தமிழ் தெரியுங்களா? எதற்காக நம்ம வேலைக்கு வரோம்? இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது? கம்பெனிக்கு என்ன கிடைக்குது? நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன கிடைக்கணும்? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கா? என்ன தெளிவு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வேணா பேசுறதுக்காக மட்டும் வரல, கொஞ்சம் தமிழ் அளவலாவல்னு சொல்லுவாங்கல்ல, இன்ட்ராக்ஷன், பகிருதல், மனமிட்டு பேசுதல். உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ நீங்கள் சொல்லலாம். எல்லாத்தையும் என்ன சால்வ் பண்ண முடியும்னா நான் சொல்ல வரல. ஒரு கம்பெனி எப்படி நடக்கணும்? டீம் ஒர்க் இருக்கணும். ஓகே, ஏன் டீம் ஒர்க் இருக்கணும்? எதனால் டீம்? ஓகே, ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். நம்ம பிறந்ததுலேருந்தே நம்மளுடைய ஒரு ஐட்டம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல். இந்த உடலுக்குள்ளே எவ்வளோ உறுப்புகள், எவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குன்றப்ப அவங்களுக்கு தெரியுமா? 14 மேஜர் ஆர்கன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. மூளையில் ஆரம்பித்து சின்ன சின்னதாக பெருசாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 14 மேஜர் உறுப்புகள் இருக்குது. இதில் எந்த உறுப்பு சிறந்த உறுப்பு, எந்த உறுப்பு சுமாரான உறுப்பு? எல்லாமே பெஸ்ட்டு. ஆனால் அதுலேயும் ஒன்று பெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுலேயும் ஒன்று ஒர்ஸ்ட்டு. அதனால் ஒன்றும் இல்லை, கம்பேர் பண்ண முடியாது. எப்போ அதை பற்றி கம்பேர் பண்ண முடியாதுன்னா அது எப்போ ஒன்று வேலை செய்யலையோ அப்போ தான் அதனோட அருமை நமக்கு தெரியும். அதனால தான் தமிழ் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நிழலின் அருமை வெயிலில் தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்தோடனே சொன்னார் அவங்க ஓனர், என்ன சொன்னார்னா, கொஞ்சம் சீதோஷ்ண நிலையினால மக்கள் சரியா இல்லை அப்படின்னு. எதுவும் எனக்கு ஆக்சுவலாக ஒரு செகண்ட் சிரிப்பு வந்து, கோயம்புத்தூரில் நாங்கள் வரது ஹாலிடேக்காக வரோம். நல்ல ஒரு சீதோஷ்ண நிலை. நான் சென்னையிலேருந்து வரேன். அங்கே வந்து 3 வெதர் தான் வருஷம் ஃபுல்லாக. சூடு, இன்னும் சூடு, ரொம்ப சூடு, எப்போ பாரு வெறுத்துன்னு இருக்கும். இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் அதை மீறி இந்த மாதிரி இடத்துக்கு வரோம்னா எதனால்? நம்மளுக்கு இருக்கும்போது ஒரு விஷயத்தினோட அருமை புரியறதில்லை. இந்த 14 ஆர்கன்ஸில் எது முக்கியம், எது கம்மி, எது பெட்டர்ன்ற கேள்வியே கிடையாது. ஒன்று வேலை செய்யணும்னா கூட இமீடியட்டாக நம்ம டாக்டர்கிட்ட போகணும், செலவிக்கணும். ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், ஒன்றா அடிபட்டே வரும். அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பெட்டரா, குவாலிட்டி பெட்டரா, பர்ச்சேஸ் பெட்டரா, ஹெச்ஆர் பெட்டரா, ஃபினான்ஸ் பெட்டரா, அட்மின் பெட்டரா, சேல்ஸ் பெட்டரா, மார்க்கெட்டிங் பெட்டரா, இதுமாதிரி ஒரு 15-16 டிபார்ட்மெண்ட் வெவ்வேறு கம்பெனியில் இருக்குது. இதில் யார், எந்த டிபார்ட்மெண்ட் முக்கியம்?
சேல்ஸ் இல்லைன்னா ரெவன்யூ வராது. அப்போ சேல்ஸ் முக்கியமா? அப்போ ஹெச்ஆர் ஜோதி என்ன சொல்லுவாங்க? நான் ஆள் கொடுக்குறேன்னு எங்கெங்கே உங்களுக்கு சேல்ஸ் வரும்? கரெக்டாக? அப்போ ஃபினான்ஸில் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் வாங்கி கொடுக்குற இந்த பணத்தை எல்லாத்தையும் நான் சரியாக நிதி நிர்வாகம் செய்யலைன்னா இந்த கம்பெனியினோட நிலைமை என்ன ஆகும்? வருஷ கடைசியில் ப்ராஃபிட் ஒன்று பண்ணணும். அந்த ப்ராஃபிட் வந்ததுன்னா அந்த ப்ராஃபிட் வச்சு தான் உங்களுடைய கம்பெனியில் அடுத்த வருஷத்துக்கான என்ன செலவுகள், இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இதெல்லாம் கரெக்டாக நடக்குது. ப்ரொடக்ஷனில் யாரோ ஒருத்தர் வேலை செய்யலை, ஆர்டர் வந்துடுது, ப்ரொடக்ஷன் போல். அப்போ என்ன ஆகும்? கஸ்டமர் என்ன சொல்லுவான்? மெட்டீரியல் வரலைங்க, ஆர்டர் கேன்சல் பண்ணுறேன். நடக்குதா? இப்போ ப்ரொடக்ஷன் கரெக்டாக நடக்குது, QC பண்ணுறவங்க சரியாக பண்ணல, வெளியில் போகிற பொருளுடைய தரம் சரியாக இல்லை. அப்போ என்ன ஆகும்? நிராகரிப்பு இருக்குமா? திருப்பி அனுப்பிச்சிடுவாங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸிங், ஃபாலோ அப்பு, பேமெண்ட்டு, பல 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 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எல்லாருமே நம்மளுக்கு ஆக்சுவலாக இந்த கையில் 5 விரல் இருக்கிறத நமக்கு புரிய வைப்பதற்காக ஒரு விரலால் தனியாக என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனால் காது கொடையலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். இந்த 5 விரலும் சேர்ந்ததுனா தான் இதனுடைய முழு சக்தி. இதே மாதிரி இரு கரங்கள் சேரணும், உடல் சேரணும். இது புரிவதற்கான ஒரு சிம்பிளான மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொன்னாலே உங்களுக்கு ஒரு கம்பெனி எப்படி இயங்கும். நான் முதல்ல உங்களை கேட்ட கேள்வி, ஒரு கம்பெனி ஆனது எப்படி இயங்க வேண்டும்னா 4 விஷயங்கள் எப்போ பேலன்ஸில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்தில் ஒரு ஆக்ரோனிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்கிறேன். கிரிப்புன்னு சொல்லுவாங்க, GRIP. இந்த 4 எழுத்துக்கள் பேலன்ஸாக இருந்ததுன்னா ஒரு கம்பெனி ஆனது தொடர்ச்சியாக ஒழுங்காக இருக்கும், நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. இந்த 4 உங்கள் கம்பெனியில் இருக்குதா இல்லையா? அப்படி இல்லைன்னா இதை நிவர்த்தி செய்வதற்கோ ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவதற்கோ என்ன பண்ணணுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த ஜின்னு நான் முதல்ல சொன்னது கோல் கிளாரிட்டின்னு சொல்லுவாங்க, குறிக்கோள். உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். உதாரணத்துக்கு நார்மலாக கம்பெனியில் குறிக்கோள் எப்படி வைப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எப்படி வைப்பாங்க குறிக்கோள்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு ஒன்று இருக்கும். ஃபினான்ஷியல் இயர்னால் என்ன? 1 ஏப்ரல் ஆரம்பித்து அடுத்த வருஷம் 31 மார்ச் வரைக்கும் சேர்ந்தது ஃபினான்ஷியல் இயர். இதை வச்சு தான் உங்களுடைய ப்ராஃபிட் ஆன் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவாங்க. இதெல்லாம் எனக்கு எது சார் தெரியணும்? பல நேரங்களில் நமக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிற விஷயந்தான் நம்மளை மேக்ஸிமம் பாதிக்கும். உதாரணத்துக்கு நவம்பர் 2019 முதல் முறையாக ஊகானில் ஒரு சின்னதாக வைரஸ் ரிலீஸ் ஆகுது. ஒரு 2-3 மாதத்துக்கு அதை பற்றி உலகத்தில் யாருமே எங்கேயோ நடக்குதுங்க. மார்ச்சில் என்ன ஆச்சு இந்தியாவில்? மார்ச் 2020 ஒரு 3 நாள் ஜனதா லாக்டவுன் விட்டாங்களா? அப்புறம் கேப் விட்டு ஒரு 3, 4, 5, 6 மாதம் தெருவுலேருந்து அடுத்த தெருக்கே போக முடியாது. அதுக்கு கூட பாஸ் வாங்கணும். இது மாதிரிலாம் கஷ்டப்பட்டோமா? நிறைய ஆம்பளைங்கள் அந்த டைமில் தான் சமைக்க கற்றுனாங்க, நான் உட்பட. என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தோம். எங்கள் மனைவி என் பொண்ணும் வேறு ஊரில் இருக்காங்க. நான் திரும்பி வரேன். வந்தோன்னா லாக்டவுன், 45 நாள் தனியாக இருந்தேன். வேறு வழி இல்லை, ஹோட்டல் கிடையாது, ப்ரொவிஷன்ஸ் கிடையாது, ஒன்றுமே இல்லை. இங்கே வாங்கி அங்கே வாங்கி, நெட்டு இருந்தது, ஃபோனில் ஒய்ஃப்ட்ட பேசி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. எதற்காக சொல்கிறேன்னா, எது நம்மளை பாதிக்கலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அப்படி நினச்சி பார்த்தோம்னா நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சோம். இந்த ஊகான் வைரஸ் நவம்பர் 2019 வந்தபோது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம நினச்சோம். மார்ச்சில் வந்தது, அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆச்சு. இன்னி வரைக்கும் அதேமாரி போய்ட்டுருக்கு. இதே மாதிரி சேல்ஸ் என்ன பாதிக்காது, பர்ச்சேஸ் என்ன பாதிக்காது, குவாலிட்டி என்ன பாதிக்காது, இன்வென்ட்ரி என்ன பாதிக்காது நினைக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியணும். இது அத்தனையும் இன்டர் கனெக்டட். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த குறிக்கோள்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. இந்த குறிக்கோள்ன்றது எப்படி வைப்பாங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இப்போது அது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ என்ன நடக்கும்னா, இப்போது ஃபினான்ஷியல் இயர் 25-26 நடக்குது. 1/4/2025 ஆரம்பித்து 31/3/2026 வரைக்கும் சேர்ந்தது இந்த ஃபினான்ஷியல் இயர் 25-26. இதில் உங்கள் கம்பெனியில் உங்களை கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க இல்லையோ, அவங்க மனசில் ஒரு டேர்ன் ஓவர் டார்கெட்டும் வச்சுருப்பாங்க. கரெக்டாக? இந்த டேர்ன் ஓவர் டார்கெட் வைக்கும்போது இதில் டேர்ன் ஓவர் மட்டும் பண்ணால் போகாது, இவ்வளவு நிகர லாபம் சம்பாதிக்கணும். ஏன்னா வியாபாரம் செய்வதே ஃபைனலாக லாபம். இல்லைன்னா எல்லோரும் அவங்க வேலைக்கு எங்கேயா போயிடலாங்க. ஒரு தொழில் முனைவோர் வைப்பறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று புதுசாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், நல்ல ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வரணும், புது சர்வீஸ் கொண்டு வரணும். இதன் மூலமாக நிறைய பேர் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இதன் மூலமாக எனக்கு தேவையான சில லாபங்களை நான் நீட்ட வேண்டும். இதுதான் கேபிட்டலிசம்னுடைய பேஸு.
நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க இல்லையா, சோஷியலிசம், கேபிட்டலிசம், கம்யூனலிசம், இந்த மாதிரி விஷயங்களில் கேபிட்டலிசமில் மெயின் பேஸே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறது. இதன் மூலமாக நான் என்னுடைய கேபிட்டலையும் என்னுடைய ஐடியாவும் நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்போ அவங்க ஒரு கோல்னு வச்சுருக்காங்க. இந்த கோல் கிளாரிட்டி உங்களுக்கு முதல்ல இருந்ததுன்னா அடுத்தது வரணும். என்ன உங்களுக்கு வரணும்னு சொன்னால், இந்த கோல் கிளாரிட்டி இந்த டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கோ இந்த நிகரலாகம் அடைவதற்கோ நான் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணணும். பல கம்பெனியில் வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்குள்ள வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம் குறிக்கோளில் தெளிவின்மைன்னு சொல்லுவாங்க. என்னுடைய மைண்டில் என் கம்பெனிக்கு என்ன குறிக்கோள்ன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறினா அந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகிறதுன்னு எனக்கு தெரியணும். இல்லைனா அந்த பஸ்ஸில் நான் எப்படி ஏறுவேன்? சும்மா ஏறிக்கங்க, பஸ் பாஸ் எங்கிட்ட இருக்குது, அப்படியே சுற்றினே இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆல் ரூட் பாஸ் வாங்கி வச்சு அந்த காலத்தில் நாங்களாம் காலேஜ் படிக்கும் சுற்றினே இருப்போம். ஏன்னா பொழுது போகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பாதி நாள் தான் காலேஜ், அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, இல்லை நான் கட்டடிச்சுட்டு வந்துடுவோம். என்ன பண்ணுறது? ஆல் ரூட் பாஸ் அந்த காலத்தில் 50 ரூபா 100 ரூபாய்க்கு கிடைக்கும். சுற்றின்னு இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம நிறைய பேர் நம்ம லைஃப்பில் என்ன ஆகுது, ஆல் ரூட் பாஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஏறு இறங்கு ஏறு இறங்கு ஏறு இறங்கு. இல்லை, என்னுடைய கம்பெனியோட குறிக்கோள் இது, இந்த குறிக்கோளை அடைவதற்கு என்னுடைய குறிக்கோள் இது, சப் குறிக்கோள். உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு ஜிடிபின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜிடிபிக்கு இந்தியாவுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. அந்த இந்தியாவுக்கு ஒரு டார்கெட் இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு டார்கெட் உண்டு. இப்போ இந்தியாவுக்கு ஒரு ஜிடிபி டார்கெட் இருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு $1 trillion வச்சுருக்காங்க. இந்தியா $5 trillion, அதுலேருந்து மெதுவாக போகுது. அப்படி நான் என்னுடைய கம்பெனியில் இவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்குன்னா எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும். இந்த ஒரு வருடத்திற்குள் இந்த குறிக்கோளை எனது கம்பெனி ஆனது அடைவதற்கு என்னுடைய போர்ஷனில் இந்த குறிக்கோளை நான் அடைய வேண்டும். சேல்ஸில் ஒருத்தர் இருக்கார். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு 8 சேல்ஸ்மேன் இருக்கிறதா தினேஷ் சார் சொன்னார். உங்கள் கம்பெனி உதாரணத்துக்கு ஒரு 10 கோடி டேர்ன் ஓவர் டார்கெட்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கோ நீங்கள் வச்சு. அப்படின்னா இந்த 10 கோடியில் இந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்லுவார், 1 கோடியோ 1.5 கோடியோ நான் ஆர்டர் புக் பண்ணி தரேன். கரெக்டாக? இது அவருடைய குறிக்கோளாக. அந்த குறிக்கோள் தெளிவாக இருக்கும்போது என்ன ஆகும்? நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அன் ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது வேலை இல்லாத மனதானது சாத்தானின் ஃபேக்ட்ரியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மைண்டில் ஏதாவது தோணிட்டே, ஓ அதை செய்யலாமா, இது செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இல்லை இதுதான் நான் செய்யணுன்றது எனக்கு தெளிவாக இருந்தேன். ஹெச்ஆருடைய முதல் வேலை நான் எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறதுனா, கம்பெனிக்கு முதல்ல குறிக்கோள் தெளிவாக இருக்கா, இந்த குறிக்கோள் எல்லாருக்கும் பிரிஞ்சு போய் கரெக்டாக சேர்ந்துருக்கா. ஒரு காருன்றது டோட்டல் ஷேப். அந்த காரில் பார்த்தீங்கன்னா 4 டயரு, ஒரு இன்ஜினு, இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் ஒருத்தரும் ஒன்று இதெல்லாம் சேரும்போது மொத்தமான உங்களுக்கு ஒரு கார் உருவாகுது. இதே போன்று உங்களுக்கு உங்களுடைய குறிக்கோளில் தெளிவு இருக்குது. இல்லைன்னா முதல்ல குறிக்கோளில் தெளிவு வாங்கிக்கோங்க. இப்போ சேல்ஸில் இருக்கீங்க, டேர்ன் ஓவரில் ஒரு குறிக்கோள். ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு மிஷினுக்கு உங்களுக்கு ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் மிஷின் இல்லையா உங்களுக்குலாம். ஒரு மிஷின் பண்ணுறது எவ்வளோ நிமிஷம், 15, 20 நாள், 30 நாள் ஆகுமா? நார்மலாக ஒரு கமிஷன் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி வெளியில் கொண்டு வரதுக்கு 20 டேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 10 கோடி டேர்ன் ஓவர்ன்றது எடுத்துக்கங்க. இந்த 10 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ மிஷின் வைக்கணும்? நான் பியூர்லி இதை வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த இவ்வளோ மிஷினை நான் பண்ணால் இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ண முடியும். அப்படின்னா ப்ரொடக்ஷனில் என்ன தெளிவாக இருக்கணும், இந்த 10 கோடி டேர்ன் ஓவர் பண்ணணும், இவ்வளோ மிஷின் பண்ணணும், இவ்வளோ மிஷினை இந்த தேதிக்குள்ளே பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் ஒரு இன்வென்ட்ரி அவங்களுக்கு போய் பாருங்கள் என்ன வரும். இந்த மிஷினை பண்ணுறதுக்கு சில உபரி பொருட்கள், எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணுமா, இதெல்லாம் ஒரு ஆர்டர் வந்ததுலேருந்து இத்தனை டிஐடி டேர்ன் ஓவர் டைம்னு சொல்லுவாங்க. இந்த டைமுக்குள்ளே நான் இவங்களுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண முடியும், அது டெஸ்பேச் ஆகும். இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மைண்டு உங்களுக்கு அன்னசரியாக அலைப்பாயாது. 2வது வார்த்தைக்கு வரும். நான் என்ன சொன்னேன், கிரிப்பில் முதல்ல சொன்னது ஜி, குறிக்கோள் தெளிவு. 2வது ஆர், ரோல் கிளாரிட்டின்னு வாங்க. என்னுடைய பங்கு என்ன, இதில் என்னுடைய வேலை என்ன. நான் உதாரணத்துக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், சேல்ஸில் இருக்கேன், மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், ஃபினான்ஸில் இருக்கேன், அக்கௌண்ட்ஸில் இருக்கேன், அட்மினில் இருக்கேன், டெஸ்பேச்சில் இருக்கேன், இன்வென்ட்ரியில் இருக்கேன், கலெக்ஷனில் இருக்கேன், இல்லை ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸில் இருக்கேன், இல்லை நான் எல்லாருக்கும் ஆஃபீஸில் டீ போட்டு தரேங்க. தெரியும், எந்த ரோலும் கம்மியில் எதுவும் ஜாஸ்தி இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மொத்த ஒரு குடும்பம் இருக்குதுன்னா, அப்பா, தாத்தா, அப்பா, அம்மா, தங்கச்சி, ஆளுக்கு ஒரு ரோல் இருக்கும். இந்த ரோல் தெளிவாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த குடும்பத்திற்கான குறிக்கோளை நோக்கி போவதுன்றது எளிதாக இருக்கும். ரோல் கிளாரிட்டியும் கோல் கிளாரிட்டியும் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? நான் மாட்டு இந்த பக்கம் போயிட்டுருப்பேன், அவங்க பாட்டு அந்த பக்கம் போவாங்க. இவர் பண்ண வேலையை இவரும் செய்வார், இவர் பண்ண வேலையை இவரும் செய்வார்.
நம்ம ஊரில் கிராமத்தில் சொல்லுவாங்க 60 தேங்காயை 70 பேர் தூக்கிட்டு போன மாதிரின்னு. 60 தேங்காய் தனித்தனியாக தூக்கினாலே 60 பேர் தான் தூக்கணும். எதுக்குங்க 70 பேர் தூக்கணும்? என்ன பண்ணுவாங்களா, பெருசாக கோணி தைச்சுப்பாங்க. இந்த கோணிகளை 60 தேங்காயை போட்டுட்டு ஆளுக்கு தூக்குவாங்க, அங்கங்கே தொங்கும். 70 பேர் தூக்கின்னு போகணும். நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரோல் கிளாரிட்டி இல்லாததுனால எல்லாரும் எல்லா வேலையும் செய்வாங்க. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுடைய பணியில் உங்களுக்கு தெளிவில்லை என்று அர்த்தம். அதனால தான் R&R ஹெச்ஆரில் போடுவாங்க, நார்மலாக ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு போடுவாங்க. என்னுடைய குறிக்கோள் இது, இதை குறிக்கோளை அடைவதற்கு என்னுடைய பணிகள் என்னென்ன, அதை தாண்டி நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பண்ணிங்கன்னா என்ன ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். அப்படி நடக்குதுன்னா ஒன்று ரோலில் கிளாரிட்டி இல்லை நீங்கள் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சில நேரங்களில் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா எல்லோரும் எல்லா வேலையும் செய்வாங்க. அது ஸ்டார்ட் அப் கல்ச்சர். நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஆரம்பித்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது எங்களுடைய கம்பெனியோட குறிக்கோள், அந்த கம்பெனி குறிக்கோளில் என்னுடைய குறிக்கோள் இது, இந்த குறிக்கோளை செய்வதில் என்னுடைய பங்கு இது, என்னுடைய பணி இது. இந்த பணியை நான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வரும்போது என்னோட குறிக்கோளானது அடைகிறேன். நாங்கள் எல்லாரும் குறிக்கோள் அடையும் போது கம்பெனியோட குறிக்கோள் அடையுது. அப்போ என்ன ஆகும், கம்பெனியோட வளர்ச்சி வருகிறது. நம்ம எல்லாரும் எதற்காக நம்ம வேலை செய்கிறோம்? நான் எல்லா இடத்துலையும் கேட்குற ஒரு ஸ்டாண்டர்டான கேள்வி, உங்கள் லைஃப் லாங் நீங்கள் சம்பாதிச்சு எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை நீங்கள் யாரோ அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நாளிலேருந்து வேலைக்கு வருவீங்களா? வாய்ப்பே இல்லை ராஜா. கரெக்டாக? ஏன்? அதுக்காக தானே வரோம். வயிற்று பசியோ இதுவோ சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் இந்த அடிஷ்னல் சம்பாதியத்தை உங்களுக்கு வரணும்னு சொன்னால் அது எங்கேருந்து வரும்? கம்பெனிலேருந்து வரும். கம்பெனி எப்போ உங்களுக்கு கொடுக்கும்? அது வளர்ச்சி அடையும் பொழுது. உதாரணத்துக்கு கம்பெனி 6% வருஷம் வளருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 10% சம்பளம் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுக்க முடியுமா? துண்டு விழும். கரெக்டாக? அப்படின்னா கம்பெனியானது அந்த 10%க்கு மேலே ஆனுவல் டேர்ன் ஓவர் பண்ணி ஆனுவல் ப்ராஃபிட் சம்பாதிச்சா தான் உங்களுக்கு 10% கொடுக்க முடியும். கொடுக்குறாங்களா இல்லையா, அது எப்படி நடக்குது, அது வேறு விஷயம், அப்புறம் வரும். அப்படின்னா நான் முதல்ல சொன்ன அந்த 4 வார்த்தைகளில் 2 வார்த்தைகள் இப்போ தெளிவாக இருக்கா? குறிக்கோளை நான் தெளிவாக இருக்கணும். இந்த கம்பெனியில் தெளிவு இல்லைன்னா தெளிவை உருவாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். கம்பெனிக்கு குறிக்கோள் தெளிவாக இருக்கணும், டிபார்ட்மெண்ட்டோட குறிக்கோள் தெளிவாக இருக்கணும், என்னுடைய தனிநபர் குறிக்கோள்கள் தெளிவாக இருக்கணும். 2வது ரோல் கிளாரிட்டி, என்னுடைய பணியில் தெளிவு. இந்த பணியெல்லாம் செய்கிறேன், இந்த பணியை சரியாக செய்வதன் மூலமாக என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் போகிறேன். இது 2 தெளிவாக எடுத்தோன்னா 3வது விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்றவர்களுடன் நான் பழகுவதற்கான எனக்கு திறமைகள் இருக்கிறதா? ஒரு கம்பெனின்னு வந்தால் என்ன நடந்தாலும் நீங்கள் கரெக்டாக வேலை பண்ணாலும் அவர் கரெக்டாக வேலை பண்ணாலும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பழகி வேலை செய்யலைன்னு சொன்னால் முரண்டுன்னு நிற்கும். நவகிரகம் கோயிலில் பார்த்துருக்கீங்களே 9 சைடில் இருக்குது. அதே மாதிரி கம்பெனியில் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பல இடங்களில் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரையும் எழுத்து வீட்டுக்காரையும் என்னால் சூஸ் பண்ணுவேன். நான் ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறேன், இல்லை நான் சொந்த வீடே வாங்கிட்டு போகிறேன், ஒரு ஃப்ளாட்டில் நான் ஒரு வீடு வாங்குறேன், பக்கத்து வீடு எழுத்து வீடு யாரும் என்னால் டிசைட் பண்ண முடியுமா? முடியாது. வந்துட்டாங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? இன்னும் பிடிக்கலன்னா விட்டு வேறு வீட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடன் வாழ பழக வேண்டும். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். இதனால தான் நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்னா, கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் டவுன் ஹால் மீட்டிங் கண்டக்ட் பண்ண சொல்லுவோம். டவுன் ஹால் மீட்டிங்னா என்னென்னா எல்லாரும் உட்காந்து இதே மாதிரி உட்காந்து பேசுறது. அங்கே பியூர்லி பஞ்சாயத்தில் ஆனால் இன்டர்பர்சனல் இஷ்யூஸாக பேசணும். உங்கள் சம்பள உயர்வை பற்றியோ மற்ற மிஷினில் இருக்கிற பிரச்சனையோ மார்க்கெட் பற்றியோ இல்லை. ஐயா இந்த பிரச்சனை இருக்குங்க, மிஞ்சி போனால் என்னங்க மக்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரும் சொல்லுங்கள்? மரியாதை எல்லாம் பேசிட்டாரு, என்னை கவனிக்கலை, நான் அலோ சொன்னேன் அலோ சொல்லலை, எனக்கு சுகர் இருக்குது 1 மணிக்கு சாப்பிடணும் 2 மணி வரைக்கும் சாப்பிட விட்றதில்லை. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். எப்போவுமே நீங்கள் ஒரு மனிதனை நீங்கள் சரியாக கவனித்துக் கொள்கிறீர்கள்ன்ற ஃபீலிங் அவனுக்கு வந்துடுச்சுன்னா அவன் உங்களுக்கு லைஃப்பில் எதை வேணால் உயிரியே கொடுப்பான். இதுதான் மனிதனுடைய நார்மல் பண்பு. அப்படின்னா நம்ம மற்றவங்களை நம்மளை எப்படி மற்றவங்க ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணுன்னு ஹியூமன் சைக்காலஜி சொல்லுது. நான் இப்போ ஒரு மேனேஜராக இருக்கேன், என் கீழே ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 4 பேர் வேலை செய்யணும்னா அவங்க என்னை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனோ மரியாதை கொடுக்கணும், சல்யூட் அடிக்கணும், இது மாதிரிலாம் நினச்சா நான் அவங்களுக்கு முதல்ல செய்யணும். வாட் யூ ஆர் நாட் ஃபிட் டு கிவ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு ரிசீவ்னு இங்கிலீஷில் சொல். நான் மற்றவங்களுக்கு எதை கொடுப்பதற்கு தயாராக இல்லையோ அதை மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்காத. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்றது மெதுவாக தெரிய ஆரம்பிக்கும்.
உங்கள் எல்லாருக்குமே ஃபைனலி நீங்களாம் வந்து ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய உணர்வுகளால் உருவான ஒரு உடல். நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்தோன்னா நம்மளாம் ஒரு எமோஷன் ஃபீலிங் பேஸ்டு ஹியூமன்ஸ். நம்மலாம் திங்கிங்கிறது அப்புறம். என்ன ஒருத்தன் சரியாக ட்ரீட் பண்ணால் அவங்கள உயிரே கொடுப்பேன். இதுதான் நம்ம அட்லீஸ்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்மலான விஷயம். அப்படின்னா நீங்கள் மற்றவங்கள சரியாக ட்ரீட் பண்ணுறீங்களா? அப்படின்னா மற்றவங்க உங்களை சரியாக ட்ரீட் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்களான்னு அடுத்த கேள்வி வரும். எப்பவுமே சொல்லலாம், நான் வீட்டுக்கு வந்தால் என்ன கொடுப்பேன், நீ என் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வருவேன். உறவு முறையும் கிட்டத்தட்ட அப்படி தான். இந்த உறவு முறையில் உங்களுடைய திறமைகளை தொடர்ச்சியாக வளர்த்துக்கொள்ளணும். இதுக்கு அந்த கம்யூனிகேஷன் கேப்பு. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க ஒன்று வேறு ஒன்று செஞ்சுட்டாங்க. அப்போ நாங்கள் வேறு ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா தப்பு அவங்க மேலே எம்எல்ஏ. அநேகமாக பார்த்தீங்கன்னா தப்பு என் மேலே இருக்கும். நான் ஒன்று சொல்லியிருப்பேன், அவங்களுக்கு அது வேறு மாதிரி புரிஞ்சிடும். அந்த வேறு மாதிரி புரிஞ்சதை அவங்க அப்படியே செஞ்சுருப்பாங்க. அவங்க ஏமாத்தினு செய்கிறது 100ல் 1 2 இருப்பான். அப்படி ஜாலியாக வருது ஆஃபீஸில், அதெல்லாம் கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சிடலாம். ஹெச்ஆரோட வேலை மற்றவங்களாம் ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. நீங்கள் சொல்கிறீங்க, அவர் வேறு மாதிரி செய்கிறார். ஒரு தடவை செய்கிறார், 2 தடவை செய்கிறார். அப்படின்னா என்ன தப்பு அநேகமாக நடந்திருக்கணும்? நீங்கள் சொன்னதை அவர் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கல. அப்போ உங்களுக்கு ஒரு மேலாளராகவோ தொழிலாளராகவோ என்ன ஒரு பணி இருக்குது, நீங்கள் அதை போய் செஞ்சு காட்டலாம். இல்லைப்பா இதுதான் நான் சொன்னேன், நீ கரெக்டாக புரியுதான்னு பாரு, செஞ்சு பாரு, நீ புரிஞ்சிச்சா? இல்லைங்க எனக்கு தெரியல. அப்படின்னா என்ன ஸ்கில் கேப்புன்னு சொல்லுவாங்க. அவருக்கு அந்த தொழில் தெரியவில்லை. மேபி அவருக்கு நீங்கள் தப்பான பணியை கொடுத்துருக்கலாம், இல்லை தேவையான அளவுக்கு அவருக்கு அந்த செயல் பணியை நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் என்ன ஆகுன்னா, முக்கியமாக நான் ஓனர்ஸுக்கும் ஹெச்ஆருக்கும் சொல்கிறது, ஒரு கம்பெனியில் வராங்கன்னா மண்டே மார்னிங் ப்ளூஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மண்டே மார்னிங் ப்ளூஸ்லாம் என்ன, ஐயோ ஏண்டா போகிறோம், அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் மக்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், கொஞ்ச நாள் ஆட்ரிஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஆட்ரிஷன் என்ன, நிறைய பேர் வேலையை விட்டு போகிறது ஆட்ரிஷன் சொல்லி சொல்லுவாங்க. இது ஹெச்ஆரில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தொடர்ச்சியான பிரச்சனை. ஆட்ரிஷன் இல்லாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பெரிய பெரிய ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனியில் 40-50% ஆட்ரிஷன் ஆகும். ஏன்னா 50,000-60,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 50,000-60,000 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒருத்தரோட உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. இங்கே நீங்கள் இருக்கிறதே ஒரு 20-30 பேர் இருப்பாங்களா இந்த ஃபேக்ட்ரியில். ஒருத்தர் எல்லாருக்கும் எல்லாரோட பேர் தெரியுமா? அத்தனை பேர் தெரியுமா? அடுத்த கேள்வி கேட்குறேன். அத்தனை பேரோட பிறந்த நாளும் அவங்களுடைய வெட்டிங் டேவும் எல்லாரும் தெரிஞ்சவங்க. ஹெச்ஆரை தவிர யாராக இருந்தால் கை தூக்குங்க. ஹெச்ஆருக்கே அநேகமாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே 2 பர்த்டே உண்டு. ஆதார் கார்டில் ஒரு பர்த்டே, ஆக்சுவல் பர்த்டே. கரெக்டாக? என்னோட தான் அப்படி தான், எல்லோரும் தான் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் ஏதோ ஒன்று போட்டு விட்ருப்போம், வந்துடும். இப்போ இது கூட தெரில அப்படின்னு சொன்னால் எனக்கு அவங்க மேலே என்ன அக்கறை இருக்கும்? நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு. உண்மையான அக்கறை என்பது ஒருத்தருக்கு இருக்கணும்னா அவர் வாழ்க்கையில் அவர் என்ன சாதிக்கணுன்றதை கண்டுபிடிச்சி அந்த சாதனையை இந்த கம்பெனியில் பண்ணுறதுக்கான இடத்தை உருவாக்கி கொடுக்கறது தான் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க்கு. இது எதற்காக சொல்கிறேன், இது செய்யும்போது நீங்கள் நினைக்கிறதோட மல்டிபிள் டர்ன்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஏன்னா பல இடங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் இருக்குது. அங்கெல்லாம் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒரு கம்பெனியில் போனால் முதல்ல எம்ப்ளாயிஸ்ட்டு என்ன கேள்வி, உன் வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதை லிஸ்ட்டு போட்டு அந்த சாதனை அவர்கள் செய்வதற்கு இந்த கம்பெனியில் எங்களால் என்ன வாய்ப்புகளை கொடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கும். அது நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், அவர் கண்டிப்பாக வேலை விட்டு போக மாட்டார். அவருக்கு நல்லா தெரியும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 2 வீலர் வாங்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், நகை வாங்கணும், கடன் அடிக்கணும், ஃபாரின் போகணும், ஏதோ ஒரு 10-15 கனவு நான் வச்சுருவேன். இந்த கனவை சேர்த்து எனக்கு சில செலவுகள் ஆகும். இந்த செலவுகளுக்கு பணம் வேணும்னு சொல்லி தான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா ஒரு 9,000 ரூபாய் செலவு போனால் 1,000 ரூபாய் தான் என் கையில் நிற்குது. இது கொஞ்சம் பரவாயில்ல. பல இடங்களில் 10,000 சம்பளம் 15,000 செலவு. அகல கால் வைக்கிறது, அந்த காலத்தில் பாடிட்டு போனாங்களே, வரவேட்டுனா செலவு பட்டுனான்னு ஒரு பாட்டே உண்டு. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எனக்கு அவங்களுடைய கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் தெரிஞ்சதுன்னா அத்தனையும் நான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. அதற்கான ஒரு வாய்ப்பை இங்கே நான் உருவாக்கி கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக் இந்த கம்பெனி மேலே எனக்கு ஒரு அபிமானம் உருவாகிறது. இது உங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு புரிய ஆரம்பிச்சு, நீ சொன்னி அவங்க வீட்டில் அடுத்த மாதம் கல்யாணம், நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுன்றது இல்லை. பாதி நேரம் கேட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். இது 3வது விஷயம், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். 4வது, ஒரு கம்பெனி நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ட்ரிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் இதை எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறை தான் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சமைக்கிறீங்கம்மா, வீட்டில் சாயங்காலம் சமைக்கிறீங்க, 4 டப்பா கண்ண முடின்னு திறக்கிறீங்க, வரதை அப்படியே எடுத்து உள்ளே போடுறீங்க, குக்கரில் போட்டு ஒரு ஆட்டை ஆட்டிட்டு வெளியில் வைக்கிறீங்க. அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க?
அதான் சொல்லுவாங்க, சோறு நீ வை, பேர் நான் வைக்கிறேன்னுவாங்க. என்ன சமைக்கிறானே தெரியாது. அப்படின்னா ஆக்சுவலாக எப்படி சமைக்கணும், என்ன டிஷ்ஷு பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், எவ்வளோ மசாலா வேணும், எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும், எவ்வளோ கறிகாய் போடணும், அதை எவ்வளோ நேரம் வறுக்கணும், எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி கடைசியில் கொடுத்தீங்கன்னா தான். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போனால் நம்ம என்ன பண்ணுறோம், டேஸ்ட் பார்க்குறோம், டேஸ்ட் நல்லா தான் 4 பேருக்கு சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா இதை மீண்டும் மீண்டும் அந்த காலத்தில் மீனாட்சியின் சமைத்து பாரு, இன்றைக்கி அதெல்லாம் வந்துட்டு அதில் என்ன வருது, குக்கிங் ரெசிபி வரும். ரெசிபின்றது என்ன, சாம்பார் வைக்கணும்னா இது இப்படி இப்படி பண்ணு, ரசம் வைக்கணும் இப்படி இப்படி பண்ணு, கூட்டு வைக்கணும் இப்படி இப்படி பண்ணு. ஒவ்வொரு ஐட்டத்துக்கு ஒரு மெனு இருக்குது, ஒரு ரெசிபி இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா டேஸ்ட் கரெக்டாக வரும். இஷ்டத்துக்கு அள்ளி போட்டு பண்ணால் என்ன ஆகும், டேஸ்ட்டு சரியாக வராது. அதே மாதிரி உங்களுடைய பணியை நீங்கள் செய்வதற்கு எல்லா வேலைக்கும் ஒரு வழிமுறைன்னு இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் போடலைன்னா ஹெச்ஆருக்கோ ப்ரொடக்ஷனுக்கோ மேனுஃபேக்சரிங் இருக்கிறவங்களோ இது பேர் எஸ்ஓபின்னு பேர், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். செக்லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு மிஷின் ஆன் பண்ணுறியா, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5, ஸ்டெப் 6, இதெல்லாம் செஞ்சால் இது மாதிரி வரும். டீவியேஷன்ஸ் இருந்தால் இப்படி டீல் பண்ணணும், டீவியேஷன்னால் இப்படி டீல் பண்ணணும், எப்போ பவர் ஆன் பண்ணணும், ஈவினிங் எப்படி ஃபேக்ட்ரி ஷட் டவுன் பண்ணணும், 3 ஷிஃப்ட்டுனா என்ன, எல்லாத்துக்குமே எஸ்ஓபி மேனுவல்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா மக்களுக்கு சந்தேகம்னு சொன்னால் அதை போய் ரெஃபர் பண்ணுவோம். இன்றைக்கி எனக்கு ஒரு சமையல் தெரில, இல்லை எனக்கு கம்ப்யூட்டரில் டவுட்டு, நான் என்ன பண்ணுறேன், சாட் ஜிபிடிலையோ கூகுளில் போய் தேடுறேன், அது இந்தந்த ஸ்டெப்பு செய்யின்னு சொல்லுது. அது செஞ்சுட்டே வரேன், ஆட்டோமேட்டிக்காக அது வேலை கரெக்டாக நடக்கும். இந்த 4ம் சரியாக அமையும் பொழுது மெதுவாக என்ன ஆகுனா ஒரு ஏவுகணையானது தன்னுடைய இலக்கை நோக்கி போவது போல் உங்களுடைய கம்பெனியோட வளர்ச்சியானது பெட்டராக வரும். இந்த 4ம் சரியாக அமையறதுக்கு ஆஸ் எ இண்டிவிஜுவல் உங்கள்கிட்ட என்னென்ன சரியாக இருக்கும் அது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் மட்டும்தான் பேசுவீங்கன்னு சொன்னாங்க, கேள்வி கேட்பீங்களாம் சொல்லவே இல்லைன்னு. இது 4ம் சரியாக அமைவதற்கு உங்களுக்கு 2 விஷயங்கள் கடவுளோ இயற்கையோ ஃப்ரீயாக கொடுத்துருக்கு. என்னது அது 2ம் சப்சிடரி, அதையும் தாண்டி புனிதமானது. எண்ணம், உணர்வு. ஒரு மனுஷனுக்கு இது 2 தான் அவனுடைய சொத்து. இது 2 தான் அவனுக்கு சொத்து இல்லாமல் லைபிலிட்டியாகவும் மாறுது. அவனுக்கு இயற்கையால் கொடுக்கப்பட்ட எண்ண சக்தி, நாமே உருவாக்கின உணர்வு சக்தி. நான் முதலே சொன்ன, நம்மளாம் பார்த்தீங்கன்னா ரத்தமும் சதையும் உணர்வுகளுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உருவங்கள். இதுவும் எண்ணக்கூடிய சக்தி. இது 2 மட்டும்தான் மனுஷனுக்கு அபண்டண்ட்டாக ஃப்ரீயாக, ஒரு லிமிட்டே கிடையாது, அவ்வளோ இருக்குது. இது 2ஐயும் நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும் பொழுது இந்த 4 மட்டும் இல்லை, பல விஷயங்களை உங்களால் ஃபைனலாக நீங்கள் எது நடக்கணுனாலும் முதல்ல என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி யோசிக்கணும். யோசித்து இதை இப்படி செய்யணும். 2வது, அதை செய்யும் பொழுது எனக்கு வரக்கூடிய சில சங்கடங்கள், மன உளைச்சல்கள், பிரச்சனைகள், அது வரும்போது என்னோடய உணர்வுகளானது பாதிக்கப்படுகிறது. யாரோ ஒருத்தர் என்ன தப்பாக பேசிட்டாங்க, திட்டாங்க, வேலை மட்டும் அவனுக்கு அறிவில்லை, டக்குன்னு உடனே எனக்கு உணர்வு அஃபெக்ட் ஆகும். இது 2ஐயும் நான் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுட்டா என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஒரு வெல் ஆயில்டு மிஷின் சொல்லுவாங்க. வெல் ஆயில் மிஷின் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஓடிட்டே இருக்கும். அப்பப்போ டிங்கரிங், பெயிண்டிங், லைட்டாக மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு அது பாட்டு ஓடும். இதே மாதிரி இந்த மனித பிறவிக்கு இந்த 2 விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோலில் எடுக்கணும். இது 2ம் பல பேர் இன்றைக்கி கண்ட்ரோல் எடுக்காமல் தான் உலகத்தில் நடக்கக்கூடிய பல ஆணவ கொலைகளோ பிரச்சனைகளோ, ஒருத்தர் வெட்டிக்கிறதோ, குடும்ப சண்டை வருது. எதனால், எண்ணங்களோட உணர்வுகளை அவர்கள் ஆள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால. இது 2ஐயும் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி. என்ன பண்ண போகிறோம், உங்களுடைய எண்ணங்களை நேர்முகப்படுத்தி உங்களுடைய நண்பனாக மாற்ற போகிறோம். நாங்கள் பல இடங்களில் சொல்கிறது, ஆன்மீகத்தினுடைய வேலை கடவுளை கண்டுபிடிக்கிறதோ பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. உங்களை கண்டுபிடித்து உங்களுக்கே மீண்டும் திருப்பி கொடுக்குறது தான் ஆன்மீகத்தினோட முக்கியமான பணி. இதுதான் நான் இப்படிலாம் நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய டூல்ஸு, இப்படி நான் யூஸ் பண்ணலான்றதை உங்களுக்கு புரிய வச்சு கையில் கொடுக்குறேன். இன்னி வரைக்கும் இதை சயின்டிஃபிக்காக யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் கிட்டத்தட்ட 80-100 வருஷமாக அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி சிந்திக்கணும், எப்படி உங்கள் உணர்வுகளை நீங்கள் கையாள வேண்டும், சிந்திப்பது எப்படின்றதுக்கு உங்களுக்கு தியான பயிற்சியில் சொல்லிக் கொடுத்துருவோம். என்னுடைய எண்ணத்தை ஒரே ஒரு இடத்தில் வைத்து தொடர்ச்சியாக என்னுடைய சிந்தனைகளை வைத்துக் கொள்ளுதல், இதுதான் தியானத்தினுடைய முதல் படி. 2வது, நான் சொன்ன மாதிரி உங்களுடைய உணர்வுகள் சார்ந்த பிரச்சனைகள்,
இந்த உணர்வுகள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய மன உளைச்சல்களையும் மற்ற சங்கடங்களையும் அப்பப்போ இப்போ உங்கள் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கறி ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? உடனே க்ளீன் பண்ணுவீங்களா, இல்லை வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணுவீங்களா? இதே மாதிரி என்னுடைய உணர்வுகள் சங்கடப்படும் பொழுது அதை உடனடியாக அந்த பதிவுகளை நீக்கக்கூடிய டெக்னிக் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய க்ளீனிங், சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். தியானம் என்பது காத்தால் எழுந்தோன்னே பண்ணுறது 15-20 நிமிஷம். சுத்திகரிப்புன்றது சாயங்காலம் அன்றாட வேலைகள் முடிஞ்சோன்னு ஒரு 10-15 நிமிஷம் பண்ணுறது. இது இரண்டும் தாண்டிய ஒரு விஷயம், என்னை மீறிய ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியுடன் என்னை இணைத்துக் கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைன்னு சொல்லுவோம். இது 3 சேர்ந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 40-45 நிமிஷம் மேக்ஸிமம் செலவாகும். இது 40 நிமிஷம் செலவழிப்பதன் மூலமாக பாக்கி இருக்கக்கூடிய 23 மணி நேரம் முழுமையாக என்னுடைய கையில் கண்ட்ரோலில் வருது. என்னோடய ரோலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஆத்தர், நாங்கள் இது மாதிரி பல ரோல்ஸ், எல்லாத்துக்கும் எனக்கு தேவையான அளவுக்கு திரு தினேஷ் சொன்ன மாதிரி டைம் பிரச்சனையே இல்லை. என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய நண்பனாக இருக்க வேண்டும். என்னுடைய உணர்வுகள் என் கையை மீறி போவதாக நான் நினைக்கும் போது அதை மீண்டும் என் கைக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு டூல் ஒன்று. இது 2 டூல் எல்லாருக்கும் ஃப்ரீயாக இருக்குது. இதுதான் இப்போ சொல்லித்தர போகிறோம். தியானத்தில் என்ன பண்ண போகிறோம், அதுதான் நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு 3வது ஸ்டெப்பு என்னன்றது நாளைக்கு எங்களுடைய பயிற்சியாளர்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இல்லை காமன் டைம் டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ. இது பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக ஒரு 90 நாட்களுக்கு நாங்கள் எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, 90 டேஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட 1 வாரம் 10 நாள் இந்த மெடிசனை டெய்லி சாப்பிடுங்க. 2வது நாள் லைட்டாக ஃபீவர் குறையிற மாதிரி இருக்கும்னு விட்டுறாதீங்கன்னு சொல்லியே கொடுப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், 2வது நாள் விட்டுருவோம். எதுக்கு அன்னெசரியாக ஃபார்மசிக்கு துட்டு எழுதுங்க. இதே மாதிரி ஒரு மண்டலம் பயிற்சி, ஒரு ஜிம்மு போகிறீங்கன்னா ஒரு ட்ரெயினர் என்ன சொல்லுவார், அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months வந்துட்டு போங்க சார். இல்லை ஒரு யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நீச்சல் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு grip கிடச்சோன்னா உங்களுக்கு இது பிடிக்குதா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணணும். இன்றைக்கி நான் சொல்கிறது இன்றைக்கி நீங்கள் செஞ்சு இன்றைக்கே எழுந்து போயிட்டீங்கன்னா நாளிலேருந்து இதனுடைய பயன் உங்களுக்கு இருக்கா இல்லையா, செய்யணுமா ஆனான்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதே நான் ஒரு 90 நாட்கள் செய்யும்போது இது சயின்டிஃபிக்காக மாறுது. ஒரு 90 டேஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக வரக்கூடிய தரவுகள் தமிழில் சொல்லுவாங்க, டேட்டா. எழுதுறீங்களா ஒரு பேப்பரில், தியானம் செஞ்சேன் 1வது நாள் 2வது நாள் 3வது நாள், இது நடந்தது இது நடக்கவில்லை, இது நடந்தது இது நடக்கவில்லை. 90 நாட்கள் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். இந்த 90 நாட்கள் நடந்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஒரு முடிவெடுங்க, நான் கண்டினியூ பண்ணாமா வேணாமா. அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அதனுடைய முழு டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு என்னன்றது தெரியாமல் போயிடும். இந்த பரிமாணங்கள்னு சொல்லுவாங்க. எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஆக்சுவலாக வீட்டிலேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்னு ஸ்மார்ட் ஃபோனில் போய் நீங்கள் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் iOS-ஆக இருந்தாலும் ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப்ன்றதை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எங்களுடைய இந்த பயிற்சிகளுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. இதை பற்றியே நீங்கள் அஃபிஷியலாக என்னை கூப்பிட்டீங்க, என் சார்ஜ் வேறு. இது நான் ஒரு தன்னார்வல தொண்டர்களாக ஃப்ரீயாக உலகத்துக்கு கொடுத்துட்ருக்கோம். எதனால், இதன் மூலமாக ஒரு பெரிய மனித மாற்றம் வருன்றது எங்களுக்கு தெரியும். கண்கூடாக பல இடங்களில் பார்த்துட்ருக்கோம். 180 நாடுகளை நீ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி மக்களுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு வைட். மெதுவாக அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய உணர்வுகளும் அவர்களுடைய கைக்குள்ளே கொடுக்க ஆரம்பிச்சது. அப்போ என்ன ஆகும், என்னுடைய சிந்தனையில் தெளிவு, அந்த சிந்தனை தெளிவை தாண்டி என் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதற்கான உணர்வு முறை சங்கடங்களை நீக்குவதற்கான சுத்திகரிப்பு பயிற்சி, இது 2 பேலன்ஸாக கொண்டு போகிறது தான் எங்களுடைய பயிற்சி. இப்போ ஒரு பயிற்சி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பயிற்சி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கிரிப்புன்னு சொன்ன மாடலும் சரி, வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் நான் ஃபைனலாக சொன்ன மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு நண்பர்களாக மாற வேண்டும். அதை மாற்றுவதற்கான முதல் படி நீங்கள் தியானம். முதல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு பண்ணுவோம். இது பண்ணும்போது நீங்கள் மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு செருப்பை கட்டிட்டு உட்காந்தீங்கன்னா பெட்ரு. இது ஒரு 5 நிமிஷம் எப்படி உங்களுடைய மனதை இலகுவாக்க வேண்டும்ன்றதுக்கான சில பயிற்சிகளை சொல்லுவாங்க. கண்ணை மூடிட்டு உட்காருங்க. அதை அப்படியே தொடரும்போது தியானம்னு ஒன்று வரும். எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய இயற்கை சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளிரூபமாக இருக்கிறது. இது ஒரு சப்போசிஷன். இந்த எண்ணத்துடன் ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து இதயத்தில் என்ன நடக்குதுன்றதை கவனிக்க போகிறோம். இது செய்வதற்கு உங்களுக்கு 15 வயசுக்கு மேலே ஆயிருக்கணும். அதுக்கு மேலே ஒன்றுமே தேவையில்லை. நான் படிச்சிருக்கணும், நான் பணக்காரனாக இருக்கணும், நான் இந்த ஜாதிலேருந்து வந்திருக்கணும், இந்த அதனால ஒன்றுமே இல்லை. எல்லாருக்கும் ஃப்ரீ. எப்படி இயற்கையினுடைய சூரிய ஒளியானது, காற்றானது, நீரானது, எல்லா விஷயங்களும் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. பாட்டிலில் போட்டால் துட்டு, அப்படியே குடித்தா தண்ணி ஃப்ரீ. இதே மாதிரி இந்த பயிற்சிகளும் உங்களுக்கு ஃப்ரீ.
இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதன் மூலமாக வரக்கூடிய மாறுதல்கள், அதன் மூலமாக வரக்கூடிய பலன்களை நீங்கள் பெறணும். இந்த பயிற்சி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.